வச்சுருக்கோம் அப்படின்னா. அதற்கு பதிலாக ஒரு 1000 பேருக்கு நாங்கள் ஃபுட்டு போடுறோம் அப்படின்னாங்க. வந்து சேரிட்டியில் யோசிச்சு பாருங்கள், மேரேஜை சிம்பிளாக கோயிலில் பண்ணிவிட்டு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். எவ்வளோ செலவு போகுது சேரிட்டிக்கு செலவு பண்ணும்போது. ஆனால் அவர் நினச்சிருந்தாருன்னா மெட்ராஸ்லேயே நம்பர் 1 கல்யாண மண்டபத்தில் எடுத்து பண்ணியிருக்கலாம், பல கோடிகளை செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. ஏன்னா அவங்க பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சு, ஏதாவது செலவு பண்ணணும்னு நினச்சினா மரியாதை எனக்கு பணத்தை என் அக்கௌண்ட்டில் போட்டுரு. நான் யூஎஸில் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய நான் படிக்க வேண்டியிருக்கு, நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் என் கல்யாணத்துக்கு செலவு பண்ணி என்னை ஜீரோவை அனுப்பி வைக்காத, எனக்கு அது வேணாம். ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை போட்டுரு. பொண்ணுங்க எப்பயுமே விவரம். யோசிச்சு பாருங்கள், இப்போ கல்யாணத்துக்கான செலவை குறைக்கலாம், வீடு கட்டுறதுக்கான செலவு. நான் என்ன சொல்கிறேன், வீடுன்றது நிறைய பேர் முட்டாள்தனமாக யோசிக்கிறது. ட்ரீம் ஹோம் அப்படி ஒரு ஹோமே கிடையாது. ட்ரீம் ஹோம்னா என்ன? அது ஒரு அசட், அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது வருமா? உங்களுக்கு பிடிச்ச வீடை கட்டிங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் பண்ணிங்க, தப்பே கிடையாது. ஆனால் ட்ரீம் ஹோம்னு ஒரு பேர் வச்சு நம்ம வந்து ஒரு மேன்ஷன் வில்லாஸ்லாம், அந்த செலிபிரிட்டிஸ்லாம் பார்க்குறோம் லைஃப் ஸ்டைலு, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஏன்